மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் 2ஆம் நாளாக இன்றும் எவ்வித பாதிப்புமின்றி அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் துரித நடவடிக்கைகளால் திமுக தொழிற்சங்கமான தோமுச உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் அரசியல் ஆதாயத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் அறிவித்திருந்த வேலைநிறுத்தம் முறியடிக்கப்பட்டது. பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமுமின்றி பேருந்துகள் இயக்கப்படுவதை அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று கண்காணித்து வருகின்றனர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசு கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருகிறது. அரசு துறை ஊழியர்கள், போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறை பணியாளர்களுக்கும் தேவையான சலுகைகளையும் தமிழக அரசு வழங்கி வருகிறது. அதன்படி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்தப்படும் வரை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இதனை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். ஆனால் திமுகவை சேர்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை ஏற்காமல் அரசு மீது அவதூறான செய்திகளை பரப்பி வருவதோடு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் காரணங்களுக்காகவும் சுயலாபத்திற்காகவும் திமுக தொழிற்சங்கமான தோமுச அறிவித்த பேருந்து இந்த வேலை நிறுத்தம் தமிழக அரசு மேற்கொண்ட துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் முறியடிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பேருந்துகள் இன்றும் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்துகள் இயக்கப்படுவதை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் பணிமனைகளுக்கு நேரில் சென்று கண்காணித்தனர். மந்தைவிளி, டி நகர், வடபழனி ஆகிய இடங்களில் உள்ள பணிமனைகளிலிருந்து இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் வழக்கம் போல மகிழ்ச்சியாக பயணம் மேற்கொண்டனர். பஸ் போறது ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாம பஸ் போகுது. பொதுமக்களுக்கு நல்ல சேவை பண்றாங்க. அவர் எம்ஜிஆருடைய இதை நல்லா காப்பாத்திட்டு வராங்க. அவருடைய பேரை நல்லா விளங்குற முடியா பண்றாங்க. அம்மா இன்னும் திருப்பியும் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம். பஸ்ஸெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குங்க. ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ அமைச்சர் எல்லா பஸ்ஸையும் அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் ஜனங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்கிட்டு இருக்கு. எல்லா பஸ்ஸும் இப்போ கிடைக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதவரம், அம்பத்தூர், ஆவடி, திருவொற்றியூர், எண்ணூர், பொன்னேரி, ஊத்துக்கோட்டை உட்பட அனைத்து இடங்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள் திரு பி. வி. ரமணா, திரு எஸ். அப்துல் ரஹீம், மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் உள்ளிட்டோர் பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் காரணமாக பொதுமக்கள் இடையூறின்றி பயணம் மேற்கொண்டனர். மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களிலும் போக்குவரத்து பணிமனைகளிலும் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். மேயர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பேருந்துகளை இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் விருதுநகர்லேருந்து வரோம் சார். மாட்டுத்தாவணி போகிறோம். பஸ் ஸ்ட்ரைக் மாதிரி தெரியல. நாங்கள் நல்ல முறையில் போகிறோம், நல்ல முறையில் வரோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரை நெல்லை, பாளையங்கோட்டை, திசையன் விளை, வள்ளியூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள பணிமனைகளை அமைச்சர் திரு செந்தூர் பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அதிகாரிகளை சந்தித்து பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KRB பிரபாகரன், வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு R. முருகையா பாண்டியன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் ஆய்வின் போது உடனிருந்தனர். கோவை மாவட்டத்திலும் வழக்கம் போல் இன்றும் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை அவர் சந்தித்து உரையாடினார். இதேபோல் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராஜ் பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் தாராபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற உறுப்பினர், போக்குவரத்து அதிகாரிகள் இந்த நிகழ்வுகளின் போது உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 பணிமனைகளிலும் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர் திரு SP சண்முகநாதன் பணிமனைகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். இதன் காரணமாக ஓட்டுநர்கள் ஆர்வத்துடன் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். கல்வி நிலையங்களுக்கு செல்லும் மாணவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
எதிர்கட்சிக்காரன் சொன்னாலும் மக்கள் மூலம் அம்மா அவர்களுடைய சாதனைகளும் போக்குவரத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. இதில் நாங்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கிட்ட சொல்லி இன்றைக்கி அனைத்து தொழிலாளர்களும் மாற்றுச் சங்கத்தை சேர்ந்தவங்களும் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக பணிக்கு வராங்க. இதனால் பயணிகள் எந்த ஒரு தடை இல்லாமல் அலுவலகம் போகிறவங்க, கல்லூரி போகிற மாணவர்கள் யாருக்குமே எல்லாரும் சந்தோஷமாக அவங்க போகிற பயணம் நல்லா இனிமையாக செய்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா ஆக்ஷன் எடுத்து நல்லா பஸ் விடுறாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் திருமல் போயிட்டுருக்கோம். பெட்டராக இருக்குது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்லும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு பச்சைமால் ஆகியோர் பார்வையிட்டனர். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பேருந்து நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களிலிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த ஆட்சியர் திரு சஞ்சன் சிங் சௌவான், சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஞ்சில் முருகேசன் ஆகியோர் பயணம் குறித்து பொதுமக்களிடம் விசாரித்தனர். இதேபோல் திருவண்ணாமலை, ஈரோடு, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சகஜமாக இயக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரில் சென்று ஆய்வு செய்து பேருந்துகளை தங்குதடையின்றி இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.